வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்னால் என்ன? இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸ் தான் ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை உங்களால் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதெல்லாம் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர், ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் யார் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ, இந்தியன் பீப்புள் ஃபாரினில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ், கனடா அந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரியில் இருப்பாங்க. அவங்களாம் தான் என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னா நம்மளாம் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர். அடுத்து பார்த்திங்கன்னா டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி, அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் அவங்க ஒரு சின்ன லெவல் கம்பெனி ஆகட்டும், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் அவங்க மொத்தமாக வாங்கி வச்சுருப்பாங்க. டோட்டலாக அவங்க ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் தான் டிஏஏன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ. எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இப்போ ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி கூகுள், ஆப்பிள் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். அவங்களாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் நம்ம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஎம்சி. ஏஎம்சினா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். அவங்கள யாருன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு இவங்கெல்லாம் தான் ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்லுவாங்க. அவங்களும் அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். செபின்னு ஒன்றும்ல, இப்போ இந்த ஃபுல் ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். அந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, பிஎஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு அக்கௌண்ட். ஒரு கம்பெனி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அவங்க செபியோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண முடியும், அவங்க ட்ரேட் பண்ண முடியும். எல்லாம் அண்டர் செபி கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஜீரோதா, அப்புறம் உங்களுக்கு குரோ அந்த மாதிரி அப்ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லோரும் இந்த செபியோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. செபி அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் அவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இப்போ ஒரு கம்பெனி புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுதுன்னு ஐபிஓ அப்படிங்கிறதுல தான் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, லிஸ்ட் பண்ணுவாங்க. அது மொத்தமாக லாட் கணக்கில் ஒரு 50 லாட், 100 லாட் அந்த மாதிரி கம்பெனி லிஸ்ட் பண்ணும்போது, ஐபிஓ லிஸ்ட் பண்ணும்போது அந்த ஷேர்ஸ் மொத்தமாக வாங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர்ஸ் எப்படி ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத அது ஐபிஓ. நான் லேட்டராக ஐபிஓ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்டில் 2 விஷயம் இருக்கும், பிஎஸ்சி, என்எஸ்சி. பிஎஸ்சியில் 5000+ கம்பெனிஸ் இருக்குது. அவங்களாம் இந்த அதில் பார்த்தீங்கன்னா டாப் 30 கம்பெனிஸ் சொல்லுவாங்க. அதில் நிறையா கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் டாப் 30 கம்பெனிஸ் தான் நம்ம சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்செக்ஸ்னால் இவ்வளோ புள்ளி சென்செக்ஸ் இறங்கியிருக்கு, ஏறி இருக்குன்னு நீங்கள் நிறையா நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அந்த பிஎஸ்சி உடன் தான். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் பேப்பர் மூலிமா தான் ஒரு ஸ்டாக் வாங்குவாங்க, செல் பண்ணுவாங்க. அதை பேப்பர் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஜிட்டலாக வந்துச்சு. இப்போ நிறையா புரோக்கர் ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ் மூலமாக நம்ம ஒரு ஷேரை வாங்க முடியும், விற்க முடியும். இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நிறையா அப்கிரேட் ஆகிடுச்சு. அடுத்து என்எஸ்சி. என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் 2000+ கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் டாப் 50 கம்பெனி தான் நம்ம நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவோம். நிஃப்டி 50ன்னு நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குது, நிஃப்டி 50 அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அந்த ஸ்டாக் எல்லாமே அந்த கம்பெனிஸ் எல்லாமே என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் ஆப்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கி விற்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த டிமேட் அக்கௌண்ட் யார் மூலிமா ஓப்பன் பண்ணால் அந்த புரோக்கர்ஸ் மூலிமா ஓப்பன் பண்ண முடியும். அந்த என்எஸ்சி, பிஎஸ்சியில் புரோக்கர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க மூலமாக தான் நீங்கள் அந்த புரோக்கர் மூலிமா தான் நீங்கள் ஷேரை வாங்கவும் விற்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் வந்துடுச்சு. ஜீரோதா, குரோ, அப்ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ் எல்லாமே செபி கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்க ஸ்டாக் புரோக்கர் மாதிரி தான் இருக்கும். அவங்க எப்படின்னா ஒரு ஷேரை நீங்கள் வாங்கும்போது அதுக்கு உண்டான சார்ஜஸ் ஆகும், இதெல்லாமே இது பண்ணுவாங்க, சார்ஜஸ் பண்ணுவாங்க, அதுக்கு டேக்ஸ் ஆகும். அது எல்லாமே அந்த ஆப்ஸ் மூலிமா சார்ஜ் பண்ணுவாங்க.
நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ் மூலிமா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்தால் வந்து நீங்கள் ஷேரை வாங்க முடியும், செல் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டே வந்து போட்டு நீங்கள் வந்து ஷேர் வாங்க முடியும். அது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரிஸ் அப்படின்னா வந்து நீங்கள் இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பிஎஸ்சியில் வாங்குகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சிடிஎஸ்எலோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் என்எஸ்சியில் வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே வந்து என்எஸ்டிஎல் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். பிஎஸ்சியில் வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே சிடிஎஸ்சி கண்ட்ரோலில் இருக்கும். என்எஸ்சியில் வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே என்எஸ்டிஎல் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் வந்து புரோக்கர் கிட்ட வந்து உங்களோட அமௌண்ட் எல்லாம் இருக்குது. புரோக்கரோட வாலெட்டில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான், இப்போ க்ரோன் எடுத்துக்கவங்க, ஜீரோதான் அதில் இருக்கிற வாலெட்டில் நீங்கள் அமௌண்ட் வச்சிங்கன்னா தான் அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து அமௌண்ட் ஆகும். நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறம் வர்றதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் ஆகும். அது எல்லாமே வந்து இந்த சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது வந்து எல்லாமே வந்து அந்த அந்த மணியோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து எல்லாமே வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த புரோக்கர் ஆப்ஸ், இந்த ஜீரோதா அந்த மாதிரி அவங்க வந்து எதுவும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி வந்து அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இதை விட டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.